நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் பிஆர் ராஜா குளத்தோல்ட்டு பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இதனுடைய 889வது வீடியோ. இன்றைக்கி காலை வேளையில் மகேந்திரவாடி உமாசங்கர் பேசியிருந்தேன். அவரே லைனில் வந்தார். அவர் 2 தடவை திருப்பி பூஜையில் இருக்கும் பேர் பண்ணார். அவர் பெரிய அது ரொம்ப நல்ல மனுஷர், நல்ல ஞானி, நிறைய அறிவுள்ள கோவில்களை பற்றி நிறைய விஷயங்கள் இப்போ பார்க்குறோம். சங்கராச்சாரியார் நேராக பார்க்காதவாழெல்லாம் என்னென்னவோ பேசுகிறா, அதெல்லாம் பேட்டி எடுத்து போடுறான். பரத்துன்னு ஒரு பையன் இந்த மாதிரிலாம் இருக்குது. சில பேர் பார்த்து இது பண்ணுறா, அதையே திருப்பி திருப்பி போடுறா. இதில் சங்கராச்சாரியாரோட ட்ராவல் பண்ணவர் பின்னாடி இருக்கார் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி 68ஆவது பீடாதிபதி. அவரோடைய பல நாட்கள் பழகி ட்ராவல் பண்ணி பல கோவில்களை பார்த்தவர். 40 புத்தகத்துக்கு மேலே எழுதியிருக்கார். அசோக் நகரில் இருக்கார் அவர். இந்த மாமாவுக்கு 83 84 வயசு. இப்போது தனியாக ரொம்ப முடியவே இல்லை அவரால். இந்த மனைவிக்கு வந்து மாமா மாமி 2 பேர் தான் இருக்கா. அதில் ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி ஊரை பக்கத்தில் இருக்காவோ. அவள்லாம் எப்போயாதான் வருவா. இப்போ பெருசாக சொல்லிக்கிற மாதிரி ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே கிடையாது அவருக்கு. வெளியில் சாப்பிட மாட்டார். அது மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வேறு இருக்குது. அந்த மாமிக்கு டயாலிசிஸ் வேறு இருக்குது. எனக்கே அது மாதிரி இவ்வளோ கஷ்டத்தெல்லாம் தரா சுவாமி என்ன. அப்படி இல்லாமல் அம்மா இந்த 84 வயசில் வீட்டு வேலையை பார்த்துட்டு துணிகள்லாம் துவச்சி காய வச்சு இதெல்லாம் பண்ணுறாரு. அந்த அளவுக்கு சக்தி கொடுத்துருக்காள் இல்லையா பகவான், அதை பாராட்டணும்னு சொன்னேன். சொந்த கிரகம் தான் அது. 2வது மாடினா ஏறி இறக்கிறது கொஞ்சம் கஷ்டம் நமக்கு. ஃப்ளாட் தனி ஃப்ளாட்டு நல்லா க்ளீனாக வச்சுருப்பார். விட அழகாக ஊஞ்சல் போட்டிருப்பார். அந்த மனுஷன் நல்லவா. அப்படி இருப்பினும் இந்த கலிகாலத்தின் கொடுமையை சொல்றதுக்கு அதில் பாதிக்கப்பட்டவர் அவர். பாவம். ப்ரீ ஃப்ளோ அப்பன்ஸ் கிடையாது. அந்த தெய்வீக எழுத்துக்களுக்கு உண்டான அந்த மதிப்பு இல்லை அங்கே. அதான் நான் தெரிஞ்ச வாட்டெல்லாம் சொல்லுவேன். ஒரு டோட்டல் செட்டாக புக்ஸே 2000 3000 ரூபா அது வாங்கிக்கோங்க அவர்கிட்ட அப்படின்னு. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, அவருக்கு பெரிய ஆதங்கம் சமீப காலத்தில். இப்போ காஞ்சி படத்தில் 71ஆவது பீடாதிபதி வந்துட்டார். இப்போ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி என்று இப்போ பாலப்பெரியவராக இருக்கார் அவர். ஆனால் ஒன் திங் யூ ஷுட் நோ, ஸ்ருங்கேரியில் இருக்க வந்து 36 37 38 தான் இருக்கும் அது. ஆனால் காஞ்சி படத்தில் 71ஆவது பீடாதிபதி. பூரியில் அடுத்து பார்த்தா மோர் தென் 100 பீப்புள் இருப்பார். இப்போ கம்மிங் டு காஞ்சி பட் அவருடைய ஆதங்கம் என்னென்னா, ஜெயேந்திரர் இருக்கும்போது நிறைய இடத்துல காஞ்சி மடத்து செப்பேடுகள் இருக்குது. செப்பு தகுட்டில் அதை பார்த்துருக்காங்க. பெரிய வளையம் போட்டிருக்கோம். அதுலேருந்து எடுத்து அந்த உதாரணமாக இந்த உரகடமும் ஒரு இடம் இருக்குது. பெரிய இண்டஸ்ட்ரியல் ஏரியா இதுக்கிட்ட படப்பக்கிட்ட. அந்த உரகடம் பக்கத்தில் எழுச்சூர் ஒரு கிராமம் இருக்குது. அங்கே நல்லெணக்கேஸ்வரர் ஒரு சிவன், அம்பாள் பேர் தெய்வநாயகின் பேர். ஏஎம் ராஜகோபாலும் ரொம்ப அழகாக எழுதிப்பார் அதை. அவரால் தான் அந்த கோவில் வந்து இது பண்ண கொஞ்சம் பிரபல்யமாச்சு. அதில் இந்த சிவாச்சாரியாரெலாம் சரியாக வேலை பார்க்கலன்னு சொல்லிட்டு அந்த முதலியார் ஃபேமிலி அவள் தான் நினைச்சு வந்தார். அவள் என்ன பண்ணான்னா, பையனை எல்என்டியில் வேலை பார்க்குற பையனை கூப்பிட்டு வர சொல்லி அவன் வந்து சிவாகமம் படித்து முதலியார் பையன் தான் அந்த கோவிலே இந்த பார்த்துக்கிறான். இந்த எழுச்சூரை ஏன் சொல்கிறேன்னா, நான் முக்கியமாக அங்கே வியாசாச்சல மகாதேவேந்திர சரஸ்வதின்னு ஒருத்தரோட அதிஷ்டானம் இருக்குது கோவில் உள்ளேயே. அவர் வந்து என்கிட்ட பேசினார். நம்ம மாட்டாள் 54ஆவது பீடாதிபதினு நினைக்கிறேன், ஐம் நாட் ஷூர். அவர் வந்து நான் முதல்ல எழுச்சிக்கு போயிருக்கும்போது கால் ஆப்ரேஷன் வலி, காலை ரொம்ப கஷ்டப்பட்டு வாக்கர் வச்சு, இந்த பாரா வாட்டர் வாக்கர் இருக்கும் இல்லையா, அதை வச்சுன்னு போயிருக்கேன். நானோ கால் தான் போயிட்டேன். கொஞ்சம் மழை தூரின்னு இருக்குது. அன்றைக்கி சங்கட சுற்றி இப்படி சுற்றிட்டு வாங்குவோம். சுற்றிலாம் வர முடியாதனால திட்டி வாசல் இருந்தது சிவன் சன்னதிக்கு வெளியில். அப்படியே சுற்றின்னு வந்துடலாம். அப்போ எனக்கு ஒரு குரல் கேட்குறது, நான் பின்னாடி இருக்கேன் வந்து பார்த்துட்டு போன்ற ஒரு குரல் வந்து யாருன்னா, அந்த லிங்கத்திலேருந்து வியாசாச்சல மகாதேவேந்திர சரஸ்வதி எனக்கு பேசினார். சத்தியமாக நடந்தது வாழ்க்கையில். அதுக்கப்புறம் 3-4 தடவை போயிருக்கேன் அந்த கோவிலுக்கு. நவராத்திரியில் அம்பாளுக்கு தெய்வநாயகிக்கு அபிஷேகம்லாம் பண்ணி ஆராதனைலாம் பண்ணிட்டு வந்தேன் நான். இதெல்லாம் நம்ம நினச்சிட்ருக்கோம் அவள்லாம் போய் சேர்ந்துட்டா ஒன்று 2. இப்போ கம்மிங் டு உமாசங்கர் சப்ஜெக்ட். உமாசங்கர் வந்து இஸ் எ வெரி குட் ரைட்டர்.
நல்ல மனிதர். அப்பேற்பட்டவர். அவரோட ஆதங்கம் என்னென்னா, யாருமே கண்டுக்க மாட்டேன்றால. இவர் தான் உமாசங்கரர். மகேந்திரவாடி இவரோட ஊர், சொந்த ஊர். இப்போ இருக்கிறது வந்து அசோக் நகரில் இருக்கார் அவர். மாமாவுக்கு இப்போ 84 வயசு ஆகுது. மாமா மாமி 2 பேர் தான் பார்க்கல. குட் ரைட்டர், அத்தன்டிகேஷனோட எழுதுவார். அது மாதிரி இவருடைய இது என்னென்னா, பிருந்தாவனங்களும் அதிஷ்டானங்களும். பிருந்தாவனம் துளசி மாடம். அதாவது சங்கராச்சாரியாரெலாம் முக்தி அடைஞ்சிட்டா என்ன செய்வானா, அவன் மேலே ஒரு இது பிருந்தாவனம் கட்டி துளசி செடிச்சிடுவார். அவரை சொல்கிற ராகவேந்திர பிருந்தாவனம் இங்கே போகிற மத்துவ பெரியவருக்கு இந்த 11 பிருந்தாவனங்கள் அது மந்திராலயம் பக்கத்தில் இருக்கு, அங்கே போகிறார். ஆனால் இங்கே மெட்ராஸில் இருக்கவ திருவத்தியூர்லேயே 2 அதிஷ்டானங்கள் இருக்குது. காஞ்சி படத்தை சேர்ந்த 2 பேரோட அதிஷ்டானங்கள் திருவத்தியூர்லேயே இருக்குது. அதுக்கு போக மாட்டேன்ற ஜனங்க. பக்கத்து இங்கேருந்து வந்து சித்தர் கோவில் வந்து புத்தர் கோவில் சொன்னோன்னா அங்கே எல்லாம் ஓடுறாங்க. மயிலாண்டவர் கோவிலும் பக்கா ஃப்ராடு. அது அந்த ரோமா மகரிஷியோட சிலை இருக்குது, அவ்வளோதான். ஒரு கிச்சன் உள்ளே இருந்தது. இப்போ சுற்றி இதெல்லாம் பண்ணி இங்கே தான் ரோமா மகரிஷி தான மாதிரி ஒரு லேடி பேசுகிற அன்றைக்கி. இந்த ஜனங்களும் கூட ஜனங்களும் அங்கே ஓடுறது. இது நான் வந்து கிரிட்டிஸ் பண்ணுறேன்னு சொல்ல. ரோமா மகரிஷிகள்லாம் அவள்லாம் 72,000 ரோமம் உடம்புல இருக்குது. ஒரு ரோமம் விழுங்காலம் ஒரு பிரம்மாவோட ஆயுள் முடியும்னா 7.5 கோடி பிரம்மாவோட வயது வரைக்கும் அவர் இருப்பார் பூமியில். அப்படி இருக்கும்போது ஜீவ சமாதி எங்கே இருக்குது? இவாளே சமாதி கட்டிடுவா ஒருத்தரும். இப்போ அந்த சித்திர கான்செப்ட் ரொம்ப 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 ஃபேமஸாக ஓடிட்டு இருக்கு. திருவண்ணாமலை சுற்றி மிச்சம் நிறைய இடத்துல இந்த சித்தர் புத்தர் சொல்லிட்டு இருக்கான். அது 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 பெரிய புழைக்க ஹவு டு மேக் மணின்னு போது இவாள்கிட்ட கான்டாக்ட் பண்ணலாம். இவாளே விற்க ஆரம்பிச்சிட்டா சித்தர்களை. அந்த மாதிரி எடுத்து. ஆனால் காஞ்சி மடத்தை சேர்ந்த சங்கராச்சாரியார்களும் உயிரை விட்டுருக்கா. அந்த காலத்தில் ஜனங்களுக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கா. கீழம்பியில் அதிஷ்டானம் இருக்குது, காஞ்சிபுரம் பக்கத்துலேயே. காஞ்சி மடத்துக்கு உள்ளேயே நல்லா ஞாபகங்க, காஞ்சி மடத்துக்கு உள்ளதான் வந்து ஆதிசங்கர் சில சன்னதி இருக்குது. ஆதிசங்கரை வந்து காமாட்சி அம்மன் கோவிலில் அவர் உடலை நிறுத்திடுறார். அந்த இதை வந்து மடத்து உள்ளதான் இங்கே தான் வந்து இது பண்ணுறா. இந்த பாடியை இது பண்ணுறது இங்கே தான் பண்ணாமல் இருக்கா. அப்படியே மறைஞ்சு விடலாவ. அதாவது அது அந்த சோல் அப்படி போயிடும், அப்படி அந்த அம்பாவை நோக்கி. ஸோ காஞ்சி மடத்து உள்ளேயே ஒரு 3 பேரோட இது இருக்குது. இப்போ வந்து ஜெயேந்திரர் இருக்கார், அவரோட சமாதி இருக்குது, இது அதிஷ்டானம் இருக்குது, மகாபெரு அதிஷ்டானம் இருக்குது. ஆதிசங்கர அதிஷ்டானுக்கு இன்னொருத்தரோட இது இருக்குது அங்கே. இங்கே காஞ்சி மடத்து உள்ளேயே சுரேஸ்வரது இருக்குது, சுரேஸ்வர ஆச்சாரியாது இருக்குது, ஆதிசங்கரது இருக்குது, சர்பஜாத்தம் சுரேஸ்வருக்கு அப்புறமா அந்தருடைய இது அதுவும் இருக்குங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். எங்கெங்கே இருக்குன்னா மகாபெரிவதும் ஜெயேந்திரதும் உள்ளே இருக்குது. இங்கே நம்ம சுற்றி வர்ற அந்த ஹாலுக்கு ஏற்ற மாதிரி 2 இருக்கு இல்லையா, அது 2 பேர் இருக்குது. பட் மிச்சத்தெல்லாம் சன்னதியாட்ட கட்டிட்டா, அது மேலே சிலையை வச்சுட்டா. அவள் சிலைகளே இருக்குது. ஆதிசங்கர் இங்கே தான் இருக்குது, காஞ்சிபுரத்தில் இருக்குது. சிங்கேரியிலேருந்து அவள் சொல்கிறாள் அப்படியே இதில் போய் இமயமலையில் போய் மறைஞ்சிட்டா. அதெல்லாம் கிடையாது, அப்படிலாம் அதுக்கெல்லாம் அத்தன்டிகேஷனே கிடையாது. பட் இதுக்கு அத்தன்டிகேஷன் இருக்குது. இங்கே தான் இதாக நான் புத்தி அடைஞ்சான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ கூட வருத்தமான சமாச்சாரம் இஷ்டம் போல பொருடா அவர் ஒருத்தரும் திருமைச்சூர் பார்த்து 10 தான் வருது எனக்கு. நானும் போயிருக்கேன் திருமைச்சூர் கோவிலுக்கு. இங்கே தான் லலிதா சஹஸ்ரநாமம் சொன்னேன். அதை விட அபத்தம் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது. லலிதா சஹஸ்ரநாமம் எழுதி பல ஆயிரம் வருஷம், 10,000 வருஷத்துக்கு மேலே ஆயிடுது. லலிதா சஹஸ்ரநாமம் வந்து உலகுக்கு வந்து கிட்டத்தட்ட உலகுக்கு வந்து பல வருஷங்கள் ஆகிடுது. ஏன்னா வந்து காஞ்சி காமாட்சி அம்மனை வந்து துர்வாச மகர்ஷி பிரதிஷ்டை. இப்போ கோவில் இருக்க காஞ்சிபுரத்தில் அந்த பிரதிஷ்டை யார் பண்ணாங்க அந்த அம்பாளை? துர்வாசரோட காலம். இப்போ இந்த ராமாயண மகாபாரத காலத்துக்குலாம் முன்னாடி. ஸோ அப்போயே இந்த கோவில் இருக்குது. திருமைச்சூர் லலிதா அம்பாள் கோவில் கட்டி 1000 வருஷம்தான் ஆச்சு. இதுவே தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு பொய் சொல்ல வந்து தஞ்சாவூர்கார வந்து கும்பகோணம் இதெல்லாம் எடுத்து பார்த்தா வாட்சப்படா பேசிடலாம். பட் அத்தன்டிகேஷன் காமிக்கணும். யூ ஷுட் கிவ் த ப்ரூஃப். வேறிட்டி இவாளே எழுதுகிறா, கதையை எழுதுகிறான். எல்லாம் எங்கெங்கேயோ நார்த்தில் நடந்தாலும் இந்த ஊர் கும்பகோணத்தை சுற்றி நடந்த மாதிரி இருக்கும். அதோட அப்போ தான் வேறு காமன் சென்ஸோடு திங்க் பண்ணி பார்க்கணும். இப்போ வணங்கலாம். சாந்தநாயகி தான் அந்த அம்பாள் பேர். இங்கே திருமைச்சூரில் இருக்கிற அம்பாள் பேர் சாந்தநாயகி தான் பேர். அது வந்து இந்த கொஞ்சராமா இருக்குது, அந்த அந்த அம்பாள் அது கிடையாது.
இப்போ லலிதாம்பிகைன்னு சொல்கிறக்கூடிய அம்பாளுக்கு பேர் சாந்தநாயகி தான். மேகநாத சுவாமி சாந்தநாயகி. அதுவும் பாலாலயம் பண்ண விக்கிரகம் அது. அதுதான் இளங்கோவில் பேர். அந்த கோவில் பேர் இளங்கோவில் தான் போட்டிருக்காங்க. தட் இட்ஸ் ஸ்டேட்ஸ் பை அந்த இதுலேயே இருக்குது, ரெக்கார்ட், கவர்மெண்ட் ரெக்கார்ட்லேயே அப்படி தான் இருக்குது. மோரோவர் ஒரு கையில் தாமரைப்பூ வச்சுட்டுருக்கா, ஒரு கையில் இந்த மாதிரி ஹஸ்தம் வச்சுட்டுருக்கா. இப்படி சொல்லலை. சிந்தூர் ஆருண விக்கிரகம், 3 நயனம், 3 கண்டு இருக்கணும். மாணிக்க மௌலீஸ்வரது தாராநாயக சேகரம், ஸ்மிருதமுகி, ரொம்ப அழகான முகத்தை விடுவார். ஆப்பீன வட்சோருகாம் பாணிப்பியாம் அழிபூர்ண, அழிபூர்ண தேன் நிரம்பிய பாத்திரத்தை வச்சிருக்கா. ரத்ன சசகம் ரத்தோத்பலம்பி பிரதீம் சௌமியாம் ரத்ன படச ரத்ன சரணா தாயேத் பராம்பிகா, இப்படி சொல்லியிருக்கு. எப்படி இருக்க அம்பாள்? ரத்ன படச சிகப்பு கலர் திண்டு மேலே காலை வச்சுருக்கான்னு இருக்கு. இதுதான் ஏஐடி கிட்கில் போட்டது. ஒரு கையில் தாமரை, ஒரு கையில் தேன் நிரம்பிய பாத்திரம், இதை வச்சுட்டுருக்கா அம்பாள். இப்போ இதுக்கு வந்து டாபிக் வந்து திஸ் இஸ் நாட் த டாபிக். இது இப்போ என்ன அதிஷ்டானங்கள் 71 பேரில் 68 69 வரைக்கும் வந்து அதிஷ்டானங்கள். ஸோ ஜெயந்தரோட 69, விஜயேந்திரர் 70, சத்திய சந்திரசேகர வந்து 71, அவளை விட்டுருங்க. இந்த 69 எத்தனை பேருக்கு இருக்குன்னு கண்டுபிடிச்சதாருன்னு ஜெயேந்திரன் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. he has taken lot of pain. ஒருத்தர் இதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணோம் அவரோட ஒர்க்கெல்லாம். இது கூட எழுச்சூரில் கூட ஜெயேந்திர சொல்லி தான் வந்து அந்த செப்பேடெல்லாம் கொண்டு வந்து வெரிஃபை பண்ணி தான் கட்டியிருக்கா. அது அப்புறமா அங்கே லிங்கம் இருந்திருக்கு, அதே எடுத்து கட்டினா ஜெயேந்திர ஆலோசனைப்படி. 34 சங்கராச்சாரியாவுக்கு தே ஐடென்டிஃபைடு. அவுட் ஆஃப் 69, 34 only has been identified. சரி, மிச்சம்லாம் வந்து இப்போ எங்கே இருக்குன்னே தெரியாது. பரமாச்சாரியா இருக்கும்போது வடமாம்பலத்தோடு அவர் ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு. இந்த போதேந்திர சரஸ்வதி அவளோட இதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு சிலதெல்லாம். எனக்கு கேரள பிரச்சனைலாம் பார்த்து இந்த அத்தன்டிகேஷனோட பண்ணியிருக்காங்க. 34 தான் ஐடென்டிஃபை பண்ண, மிச்சம் ஐடென்டிஃபை பண்ண 8 பி ஐடென்டிஃபைடு. அது ஒன்று. இப்போ இவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிய வந்தது. சென்னையில் இருக்கவா இந்த சித்தர் புத்தர் கோவிலுக்கெல்லாம் போகாமல் அதிஷ்டானங்களை பார்த்துருவாங்க. அவளாம் சத்தியமாக அங்கே உரைகிறார்கள். அவர்கள் யார் வந்து வேண்டாலோ அவளுக்கு உடனடியாக அவளுக்கு வந்து அனுகிரகம் பண்ணுறா. இப்போ வந்து பாருங்கள், மகா பெரிவாளி பிடியரசி திட்டத்தை சேவையில் பங்கேற்று கடந்த 15 வருடங்களுக்கு மேலாக அதை செய்து கொண்டிருக்கிறேன். யார் சொல்கிற? உமாசங்கரை சொல்கிறார். கடந்த சில மாதங்களாக பிடியரசி திட்டத்தில் நானும் பங்களித்து பெரிவாளி மகிமையை பலவற்றை அவ்வப்போது என்னுடன் பகிர்ந்து வந்தார். பரமாச்சாரியால் பரமபக்தனான பெரியவர் மகேந்திராவாடி உமாசங்கரன் அவர்கள் ஜகத்குரு பத்திரிகையில் ஸ்ரீ காஞ்சி பெரியவர் மகிமலை பற்றி எழுதி வந்ததையும் குறிப்பிட்டு பேசினார். அப்படி என்றால் சமீபத்திய இதழ் ஒன்றை தாருங்கள் கேட்டேன். அந்த ஆத்தர் சொல்கிறார். ஜூன் 2010 இதழை கொடுத்தார். அதில் பிருந்தாவனமும் அதிஷ்டானங்களும் என்ற தலைப்பில் கட்டுரை வெளியாகியிருந்தது. பெயர் பிரசிக்க விடுபட்டிருந்தாலும் சில குறிப்பிட்ட தகவல்களும் விடுபட்டு விட்டது என்று குறிப்பிட்டார். படித்து பார்த்த எனக்கு அது அப்படியே பிளாக்கில் படிக்க கொடுத்தால் என்ன என்று தோன்றியது. அதை எழுதி தாருங்கள் என கேட்டேன். தந்ததை அப்படியே தந்திருக்கிறேன். இதுவும் ஒரு சேவைதான் அல்லவா? வட திருநாரையூர் என்று அழைக்கப்படும் சென்னை சைதாப்பேட்டை வட திருநாரையூர் என்று பெயராம். சைதாப்பேட்டைக்கு சௌந்தரேஸ்வர சமேத திரிபுர சுந்தரி கோவிலில் சமீபத்தில் நடைபெற்ற அனுஷ பஜ்ஜியின் போது எடுக்கப்பட்ட சில புகைப்படங்களையும் கட்டுரை அடைய கொடுத்திருக்கிறேன்னு சொல்கிறார் இவர். மகேந்திராவடி உமாசங்கரன் சொல்கிறாருன்னா, ஆதிசங்கரின் மறு அவதாரமாகவும் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியின் சொரூபமாகவும் போற்றப்பட்டவர் நம்முடைய பரமாச்சாரியர். நம் வேதங்களை காப்பாற்றவும் வழக்கவும் அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் சொல்லிலடங்கா. நம்முடைய தர்மசாஸ்திரங்களை சொல்லியபடி ஒவ்வொருவரும் நடந்து கொள்ள வேண்டும் என்று அரும்பாடுபட்டவர். அவர் நாடெங்கிலும் விஜயம் செய்திருந்தாலும் தன்னுடைய ஆச்சாரியார்களை பிருந்தாவனம் வாய்ந்த பதிகளில் பெரும்பாலும் தங்குவது வழக்கம். குறிப்பாக காஞ்சி, சிவஸ்தானம்
கீழம்பி, கலவை, இளையாற்றன்குடி போன்ற இடங்களில் அவர் மாதக்கடத்தில் தங்கியிருக்கிறார். மகான்களின் பிருந்தாவனத்தில் அதிஷ்டானங்களில் என்றும் அதிர்வலைகள் இருக்கும். வந்து வணங்கும் அடியார்களுக்கு அதனால் க்ஷேமங்கள் ஏற்படும். சென்னையை அடுத்த திருவொற்றியூரில் காஞ்சி மடாதிபதிகளின் 3 ஆச்சாரியார்களின் பிருந்தாவனங்களும் பட்டினத்தார் பாடகச்சேரி சுவாமிகள் அதிஷ்டானங்கள் உள்ளன. திருவான்மையூரில் பாம்பன் சுவாமிகள் பறவை அம்மா, அந்த சர்க்கரை அம்மான்னு சொல்லுவாள், அவளுடைய இதெல்லாம் கூட இருக்குது அப்படி சொல்கிறார். பரப்பா அந்த அம்மா. ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் பிருந்தாவனம் அமைந்திருப்பது மந்திராலயம் எவ்வளவு புகழ்பெற்று விளங்குகிறது என்று எல்லோருக்கும் தெரியும். ஸ்ரீ ரகோத்தம சுவாமிகள், ஸ்ரீ ஞானானந்த சுவாமிகள் பிருந்தாவனங்கள் திருக்கோவிலூர் அமைந்துள்ளன. சென்னையிலும் பாண்டிச்சேரியிலும் நிறைய மகான்களின் சித்தர்களின் அதிஷ்டானங்கள் உள்ளன. வாய்ப்பு கிடைக்கும் சமயங்களில் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்வது போல் இந்த இடத்துக்கு போனோன்றார். விழுப்புரத்துக்கு தெற்கே சேந்தலூர் என்ற ரயில் நிலையம் இருக்கிறது. அதற்கு அருகாமையில் வடவாம்பலம் என்ற சிற்றூர் இருக்கிறது. காமகோடி மடத்தின் 58வது பீடாதிபதியாக இருந்த ஆத்மபோதியேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அவ்வூரில் சித்தியாக அடைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஸோ அந்த இடத்துல எங்கே இருக்குன்னு தேடுறார் பிரம்மாச்சாரியார். இந்த வடவாம்பலத்தில் கடைசியாக ஒரு இடத்தை காட்டி அங்கே தோண்டி பார்க்கும்படி சொன்னார். பின்தொடர்ந்து வந்த கிராம மக்கள் தாங்கள் பல காரணங்களாக அங்கே தோண்டி பார்த்திருப்பதாகவும் எந்த மகானும் சித்தி அடையவில்லைன்னு சொல்கிறார். இல்லை பண்ணுங்கன்றார். ஸோ நம் பெரியவர்கள் கிராம மக்களை வற்புறுத்தி அதே இடத்தில் மேலும் ஆழமாக தோண்டி பார்க்கும்படி கட்டளையிட்டார்கள். சிறிது ஆழத்தில் ஒரு கபாலம் தென்பட்டதாம். அங்கே இருந்த மண்ணை அள்ளி போட்டு கொண்டிருந்த குமாரமங்கலம் சாம்பமூர்த்தி சாஸ்திரி என்பவர் மூர்ச்சையாகி அங்கே கீழே சாய்ந்து விட்டார். மற்றவர்களை பார்த்து நிறுத்து என்று உறக்க கூறினார். சிறிது நேரம் கழித்து அவருக்கு மயக்கம் தெளிந்தது, சுய நினைவு வந்தது. அப்போ சொல்கிறார், அந்த மயக்கம் நிலையில் என்ன பார்த்தேன், காஷாய வஸ்திரம் உடுத்தி கையில் தண்டம் ஏந்தி நெற்றியில் விபூதி அணைந்து கழுத்தில் ருத்ராட்ச மாலையால் ஆகாயத்தை ஆவி இருக்கும் துறவியின் உருவம் ஒன்று என் கண்முன் தோற்றம் அளித்தது. அந்த உருவத்தின் முன் ஆயிரக்கணக்கான அந்தணர்கள் உபனிஷத் பாராயணம் செய்வதை கண்டேன். அந்த பெரியவர் ஸ்வரூபம் அந்த பாராயணத்தை நிறுத்தும்படி உத்தரவிட நானும் வேகமாக தாவி நிறுத்தும்படி சொன்னேன். மேலும் தோண்டாதே என்று மெல்ல குரலில் அவ்வுருவம் சொல்லிக் கொண்டிருப்பதை நான் கேட்டேன். பின் அந்த உருவம் வர சிறிதாகி என் கண்ணிலிருந்து மறைந்து விட்டதை சொல்கிறார். ஸோ அதுதான் வடவாம்பலத்தில் இருக்கிற இது சொல்கிறார். ஸோ பெரியவர்கள் விரும்பியபடி அந்த நிலம் மடத்துக்கு சாசனம் செய்யப்பட்டு அந்த ஊர் ரெட்டியார் ஒருவரின் மேற்பார்வையில் அங்கே பிருந்தாவனம் கட்டி வைக்கப்பட்டது. 1927ஆம் ஆண்டு ஜனவரி 17ஆம் தேதி என்று பெரியவர்களால் இந்த பிருந்தாவனம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. 65வது பீடாதிபதியாக மகா தேவேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பிருந்தாவனம் இளையாற்றன்குடியில் இருக்கிறது. அங்கு 1925ஆம் ஆண்டும் அதற்கு முன்பு 22ஆம் ஆண்டும் நம் பெரியவர்கள் இந்த அதிஷ்டானத்தை தரிசனம் செய்தார்கள். 1920ஆம் ஆண்டு 57வது பீடாதிபதியாக பரமசிவேந்திர சுவாமிகளின் அதிஷ்டானம் உள்ள திருவெண்காட்டிற்கு அருகே திருவெண்காட்டிலையும் ஒரு அதிஷ்டானம் இருக்குது. ஸோ இந்த மகான் சதாசிவ பிரம்மேந்திரன் ஞான குருவாக விளங்கியவர்கள். நெரூரில் ஒரு வார காலம் தங்கியிருந்து சதாசிவ பிரம்மத்தின் அதிஷ்டானத்தை தரிசனம் செய்தார்கள் பெரியவர்கள். 1919ஆம் ஆண்டு கும்பகோணத்தில் உள்ள மடத்தில் பெரியவர்கள் முகாமிட்டிருந்தார்கள். அப்போ மடத்தின் தோட்டத்தில் உள்ள 3 ஆச்சாரியார் பிருந்தாவனங்களை தரிசித்த பிறகு தன்னுடைய விஜய யாத்திரையை ஆரம்பித்தார்கள். ஏறத்தாழ 21 ஆண்டு காலம் அந்த யாத்திரை நடந்தது. 39ஆம் ஆண்டு முடிவு பெற்றதாக அறியப்படுகிறது. இந்த யாத்திரையின் முடிவில் அந்த யாத்திரையில் 200 சிப்பந்திகளும் 30 மாட்டு வண்டிகளும் யானை, குதிரை, ஒட்டகம், பசு முதலிய கால்நடைகளும் தங்கச்சிவிகை முதலான விருதுகளும் பெரியவரை பின்தொடர்ந்தன. காமகோடி மடத்தின் 59வது பீடாதிபதியாக விளங்கிய போதியேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பிருந்தாவனம் திருவிடை மருதூரை அடுத்த கோவிந்தபுரத்தில் அமைந்துள்ளது. காஞ்சி பெரியவர்கள் பட்டத்துக்கு வந்த பிறகு முதலில் தரிசித்த வருடங்களையே மேலே குறிப்பிட்டுள்ளன. அதற்கு பிறகு பலமுறை அவர் ஆச்சாரியார்கள் பிருந்தாவனை தரிசித்துள்ளார். முஸ்லிம் மத குருக்கள் அடக்கம் செய்த இடங்களில் தர்காக்கள் எனப்படுகின்றன. முஸ்லிம் இனத்தவர்களின் தர்காக்களை போற்றி பாதுகாக்கின்றனர். மிகவும் விமர்சையாக வழிபாடுகளும் செய்கின்றனர். இந்து மதத்தின் ஒரு பிரிவான மாத்து இனத்தின் பிருந்தாவனங்கள் நன்கு பராமரிக்கப்படுகின்றது.
அந்த வேகம் அத்வைத சித்தாந்தங்களாக நமக்கு அது இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுறார் அவர். ஸோ இப்போயாவது ஒரு எழுச்சி ஏற்படணும், நம்ம வந்து இந்த பிருந்தாவனங்கள்லாம் தரிசிக்கணும். இப்போ நான் சொல்லியிருக்கேன், திருவத்தியூரில் 2 இருக்குது, எழுச்சூரில் 1 இருக்குது, கீழம்பியில் இருக்குது, கலைவேயில் இருக்குது. இதெல்லாம் பார்க்கலாம் இல்லையா? அந்த வழியாக போகும்போது சண்டேஸ் எல்லாம் போகும்போது இறங்கி ஒரு 5 நிமிஷம் தானே, அதுக்கு துளசி மாலையெல்லாம் வாங்கி போட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு வந்தால் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் நடக்கும். ஒத்துருக்கோம், இது புரிஞ்சுக்குங்க. பெருசாக எங்கேயோ இல்லாததுக்கு தேடின்னு போகிறத விட இந்த மாதிரி வாழலாம். இதில் எழுச்சூரில் எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சொல்கிறேன். அவள்லாம் சத்தியமாக இது வரைக்கும் இருக்கா, அதை நம்புங்க. எனக்கு என்கிட்ட பேசுகிறார் அவ, நான் பின்னாடி இருக்கேன் வந்து பார்த்துட்டு போடான்றார். நம்புவேட இருக்கேன், ஏன்னா நடக்கவே முடியாது. வாக்கரை வச்சு இந்த கோவில் பிரதர்ஷனம் பண்ணுறதே கஷ்டமாக இருந்தது. கார்லாம் வந்துட்டு அப்புறமா சொல்கிறேன். அதுக்கப்புறமா கால் சுச்சமாச்சு, காலே வைக்க முடியாது, தரையில் வைக்க முடியாது, கஷ்டப்பட்டிருந்தவன் நடக்கிறேன். இப்போ அப்புறம் வீல் சேரில் போயிருந்தேன். அப்புறம் வாக்கர் இருந்தது, 2 ஆப்ரேஷன் காலில் ஆச்சு எனக்கு. இதெல்லாம் வந்து அந்த வியாசாச்சலம் தான். வியாசரை வந்து பூஜை தபஸ் செஞ்ச இடம் அது. இது எழுச்சூர். ஊரே வந்து கருங்கல் பூமி தான். அந்த மீத்தேன் வாயுக்காக தோண்டும் போது நிறைய எடுத்து கருங்கல்லாம் எடுத்து போட்டால் அப்புறம் கவர்மெண்ட் பர்மிஷனோட இட் வாஸ் கிவன் டு திஸ் டெம்பிள். நெல்லடக்கேஸ்வரர் தெய்வநாயகி அந்த கோவில் கொடுத்துட்டா. கோவில் குளம் கட்டிருக்காரு முதலியார். இப்பொழுது கோவிலுக்கு 2 அம்பாள் சன்னதி, சிவன் சன்னதி எல்லாமே கருங்கல் கட்டளையாக மாற்றிருக்கா. ஜெயேந்திரர் 2-3 தடவை வந்திருக்காருங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன், நம்ம வந்து என்னவோ பேசுகிறா ஜனங்க, அதை நம்பி இந்த ஓடுறதுங்க. இங்கேருந்து அங்கே தாத்தா சாமின்ற, இந்த தோட்ட சாமின்ற ஏதோ ஒன்று சொல்லி ஜனங்களை கவர் பண்ணுறா. புதுசாக சித்தர்கள் கோவில் சித்தர்கள் வெளிப்பட வேண்டாம் நான் சொல்லவே இல்லை. பட் இவாள்லாம் பிரத்யட்சமாக இருக்கா உள்ள, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து ரெக்கார்ட் பிரகாரம் ப்ரூவான சப்ஜெக்ட்ஸ் இதெல்லாம். அதே மாதிரி சித்தர்கள் இல்லாத இடத்துல இருக்கான்னு சொல்ல மாதிரி பொய் சொல்லவும் சொல்லக்கூடாது. இந்த மயிலாண்டவர் கோவில்லாம் அப்படி தான். தயவுசெய்து வந்து மாதிரி மக்களை ஏமாற்றக்கூடாது. வாழலாம் இல்லையா? அந்த ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாதுங்க. ஒரு சமயக்கட்டு உள்ளே இருந்தது அந்த இது ரோமா மகேஷி இந்த ஷெரை. அவள் அங்கேயிருந்து அரியத்திற்கு வந்துட்டா தட்டைக்கு. அது எப்படி நீங்கள் ஆமணி சுவாதின்னு சொல்லுவேன்ட்டு அப்புறம் இந்த லேடி கன்வின்ஸ் பண்ணி அமைச்சோனவங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, புலிப்பாணி பாடல்லே வந்துட்டு அதுன்னு வரும்போது நீ என்ன சொல்கிறது. இப்போ பார்த்தா மாசி மகத்தன்னைக்கு குரு பூஜை பண்ணுறான்ற என்னோட பண்ணிக்கிட்டோம். பட் இதெல்லாம் நம்பி ஏமாறாதுன்னு தான் சொல்லுவேன் நான். நம்ம வந்து இப்போ நீ ஸ்பீக் சம்திங்னா இந்த படத்தோட ரெக்கார்டு இருக்கு. ஸோ அது மகேந்திராவாடி உமாசங்கர் ரொம்ப தெளிவாக போட்டிருக்காரு. அவர் ஆக்சுவலாக விட்டா அழுதுருவார் போட்டிருக்காரு மாதிரி. ரொம்ப கஷ்டமாக இருந்து கத்தாரு. இன்றைக்கி பேசுங்க மாமா, கட்டாயம் ஜனங்களோட மனசில் மாற்றம் வரணுன்னாரு. அந்த மாற்றத்துக்கு உண்டான அறிகுறியாக இந்த வீடியோவே தயவு செய்து காஞ்சிபுரம்லாம் போகிறவ இந்த இதெல்லாம் போயிட்டு போங்க. ஒரு விசிட்டும் போதாவது 1 or 2 அதிஷ்டானத்தை பார்த்துடுவாங்க. கீழே ரிப்பீட்டு கீழம்பி இருக்குது, கலவை இருக்குது, அப்புறமா கீழம்பி திருவத்தியூர் இருக்குது. இதெல்லாம் கூட்டி பார்த்தாலும் உங்களுக்கு 6-7 பேர் வந்துடும். மடத்து உள்ளேயே 3-4 பேர் இருக்குது. இது தவிர மகாபெரிவரும் ஜெயேந்திரன் தவிர மடத்துக்குள்ளேயே ஆதிசங்கரோட சிலை பிரதிஷ்டை பண்ண ஒரு இடம் இருக்குது. சுரேஸ்வரருக்கு உண்டான சிலை இருக்குது. அங்கெல்லாம் அவள் அதிஷ்டானம் தான். அதெல்லாம் அதையும் தெரிஞ்சுக்கணும். திரும்பியும் சொல்கிறேன், லலிதா சஹஸ்ரநாமம் வாஸ் நரேட்டட் ஒன்லி இன் காஞ்சிபுரம். சத்தியவிரத கஷேத்திரம்ன்றது காஞ்சிபுரம் தான். அது திருமேச்சூருக்கு சம்மந்தமே கிடையாது. சரி, திருமேச்சூரில் அட்வர்டைஸ் பண்ணுறது என்னோட பண்ணுறான். பட் பொய் சொல்லி கதையெல்லாம் மாற்றக்கூடாது. அங்கே தான் அகஸ்தியர் சொன்னான்னு. மேபி அகஸ்தியர் அங்கே போயிருக்க மாட்டான்னு சொல்ல நான். போயிருக்கலாம், லலிதா நவரத்ன மாலையோட பாடியிருக்கலாம் அங்கே. பட் இங்கே சொல்லப்படலை. ஸோ லலிதாம்பான்னு சொல்லும்போது 2 கரங்கள், ஒரு கையில் தாமரை புஷ்பம், ஒரு கையில் தேன் நிரம்பிய கிண்ணம் தான் சொல்லிருக்கு தியான ஸ்லோகத்தில். ஸோ அது ஒன்று தான் தியான ஸ்லோகம் லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு. இப்போ சசுக்குபனே பலாமல் அதெல்லாம் திரிபுர சுந்தரி அஷ்டோத்திரம் இதுலேயே வருது. அதெல்லாம் தூக்கி இடைச்செருக்கெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஏற்புடையது அல்ல. லலிதா சஹஸ்ரநாமத்து தியான ஸ்லோகம் ஒன்று. அது செந்தூரான விக்கிரகம் தான், ரத்னா படசு தான், கடைசா கிடையாது. அதையும் அகெயின் இந்த அத்தன்டிகேஷன் சொல்லும்போது மகாபெரிவருடைய
வாக்கு வச்சு தான் நான் சொல்கிறேன் அதை. இதை சொல்லி கட்டாயம் போய் பார்த்துட்டு வாங்க. இந்த இதெல்லாம் கீழம்பி, கலவை, அப்புறமா அந்த மிச்ச இடங்கள் நான் என்னென்ன சொன்னவங்களோ அதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. இதெல்லாம் போயிட்டு வந்தாலே நல்லது நடக்கும் வாழ்க்கையில். இப்போ இருக்கிறது வந்து வேலையை விட்டு அனுப்பிச்சிடுறான், குழந்தை பிறக்கல, கல்யாணம் ஆகலைன்றவாழ இந்த அதிஷ்டானத்துக்கு போங்க. அவளை பெரிய தபஸ்வி, அதெல்லாம் நம்பணும். நீங்கள் எவ்வளோ தபஸ் பண்ணியிருக்கா அவள்லாம், தன்னுடைய வாழ்நாளையே தியாகம் பண்ணியிருக்கா ஜனங்களுக்காக. அந்த இடத்துக்கு போய்ட்டு நமக்கு வந்து குழந்தை பார்க்க மாட்டானான்னு கேட்குறா. பார்த்துட்டு நமஸ்காரம் பண்ணுறதுன்னு அப்புறம் நமக்கு ஒன்றா போகிறது. சரி சொல்லி இந்த பதிவை நிறைய விஷயம் இனிமேல் வந்து மேக் இட் ப்ராக்டிஸு. வென் வி ஆர் கோயிங் ட்ராவலிங் எல்லாம் பார்த்து நம்ம எந்தெந்த அதிர்ஷ்டம் புக்கே போட்டுக்கா காஞ்சிபுரத்தில். சில இடத்துல இந்த குறிப்புகள் வந்து மாறி இருக்கும். அந்த ஊர் பேர் எழுச்சூரே வியாசாச்சலம்னு சொல்லியிருக்கு. வியாசாச்சலம்னா இங்கே சலம்னா மலை, அது எழுச்சூர்னு சொல்கிறது அது அதில் இருக்காது. ஸோ அது மாதிரி அந்த வே என்னென்ன இருக்குது பார்த்துட்டு விசிட் பண்ணுங்க. இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.